ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கப் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் கிளாத்தை வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் சென்டர் டாட் மார்க் பண்ண இடத்துல மடித்து 1.25 ஸோ இது வந்து 2.5 இன்ச்சு நமக்கு மெயின் டாட்டோட அளவு. 3 இன்ச்சு ஹைட்டுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறேன். 1.25 2 தான் சேர்த்து நமக்கு 2.5 வந்துடும். இப்போ நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இதான் கப்போட மெயின் டாட். இதான் நமக்கு ரொம்ப முக்கியமான டாட். 2 டபுள் ஸ்டிச் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம சைட் டாட் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எல்லோரும் சென்டர் மார்க் பண்ணி நம்ம வந்து சைட் டாட் மார்க் பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் ஹூக் பட்டி சைடு மேலே நெக்கு கிட்ட 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சென்டர் கண்டுபிடிச்சி அந்த சின்ன டாட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். நெக்கிட்ட 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வர கிளாத்தில் நம்ம சென்டர் கண்டுபிடிச்சி நம்ம இப்போ டாட் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த டாட் அளவு வந்து 1/2 இன்ச்சு தான். லென்த் நான் 3 இன்ச்சு நான் வைக்கிறேன். எப்பயுமே டாட் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ 2 டாட் பிடிச்சிட்டோம். 3ஆவது டாட் பாருங்கள், ஆம்கோல் டாட். இது 2 நீங்கள் பிடிக்கும் போதே உங்களுக்கு சைடில் தெரியுது பாருங்கள். அங்கே தான் நம்ம ஆம்கோல் டாட் ஸ்டிச் பண்ணோம். அதை அப்படியே அந்த கிளாத்தை மடித்து 4 இன்ச்சு ஹைட் வைக்கிறேன். ஆம்கோல் டாட் வந்து 3/4 இன்ச்சு நம்ம பிடிக்கணும். 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஆம்கோல் டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதையே நான் டபுள் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு கப் ஷேப் நல்லா ப்ராப்பரான கப் ஷேப் நமக்கு கிடச்சிருக்கிறோம். டாட் இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு மெயின் கிளாத்தோட இன்னொரு கிளாத் உள்ளே கொடுத்து அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே நான் லைனிங் கிளாத் வச்சுருக்கிறேன். பட்டி வந்து தையல் வெளியே தெரியாமல் ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத்தை உள்பக்கம் வச்சு மெயின் கிளாத்தை வெளிப்பக்கம் வைக்கணும். சென்டரில் நமக்கு ப்ளவுஸ் பீஸ் வர மாதிரி நம்ம வச்சுட்டு அடிப்பக்கம் லைனிங் கிளாத்தும் மேல் பக்கம் ப்ளவுஸ் கிளாத்தில் மேல் பக்கம் நமக்கு ப்ளவுஸோட ஒரிஜினல் கிளாத்தும் நான் வச்சுருக்கிறேன். 3 கிளாத்தையும் ஒன்றா சேமாக வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போனா உங்களுக்கு தையல் வந்து பட்டி ஜாயின் பண்ண தையல் வெளியே தெரியாது, பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். டாட் மார்க் பண்ண கிளாத்தெல்லாம் உள்ளே மாட்டிக்காமல் கிளாத்தை ரொம்ப இழுக்காமல் அழகாக அந்த வளைவில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் நம்ம பண்ணிட்டோம். இப்போ 2 கிளாத்தையும் கீழே எடுத்து விட்டுட்டா
பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே படிமான தையல் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் வந்து நமக்கு பட்டியில் வர மாதிரி, அந்த தையல் பட்டி மேலே வர மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கீழே இருக்கிற லைனிங் பீஸ் உள்ளே மாட்டிக்காமல் கிளாத்தை நல்லா இழுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் சுருக்கம் எதுவும் வராது. தையல் பார்க்க நீட்டாக இருக்கும். பட்டி கிளாத்தில் வர மாதிரி அப்போ நான் ஒரு ஸ்டிச் நான் போட்டிருக்கிறேன். இன்னொரு ஸ்டிச் கீழே ஒரு 1/2 இன்ச்சில் கீழே ஒரு ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். அப்போனா நம்மளுக்கு வந்து பட்டி நம்மளுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சி பாருங்கள். பட்டி ஜாயின் பண்ணுறது இது பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஓகே, இப்போ நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து கீழே இருக்கிற பட்டி கிளாத்தை நம்ம மடித்து அடிக்கணும். அதுக்கு ப்ளவுஸோட பேக் பார்ட் நான் எடுத்துருக்கிறேன். பேக் பார்ட்டில் ஆம்கோல் சைடு என்ன ஹைட் வருதோ அதை நான் மார்க் பண்ணி நம்ம இப்போ மீதி இருக்க கிளாத்தை மடிச்சிருந்தேன். 8 2 புள்ளி வருது எனக்கு. அதே அளவை ப்ளவுஸோட ஃப்ரண்ட் ஆம்கோல் சைடு வந்து 8 2 புள்ளி வர இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கிளாத் அளவு வரைக்கும் நம்ம மடித்து நம்ம இப்போ தையல் போட்டுடலாம். நான் லைன் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். மடித்து அடிக்கிறதுக்கு மட்டும் கிளாத்தை வச்சுட்டு இப்போ 2 மடி இப்படி மடித்து நம்ம அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நமக்கு டாட் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும், பட்டி எப்படி இன்விசிபிளாக தையல் தெரியாமல் ஸ்டிச் பண்ணணும்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னொரு ஸ்டிச் நான் அது பக்கத்தில் 1/4 இன்ச் அளவில் திரும்ப நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நீட்டாக வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பட்டியில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்லீவ் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.